ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஸ்டூடெண்ட் ஒர்க்கை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இது மொத்தமும் வந்து நம்ம ஸ்டூடெண்ட் வந்துட்டு அவங்க ப்ளவுஸு அவங்களுக்காக ரெடி பண்ணிட்டு வந்திருக்காங்க. பேர் வந்து பிரியா. ஃபுல் பேர்மா வெறும் பிரியா. பிரியா தானே? வெறும் பிரியா தானாம்மா. இது வந்து ஆக்சுவலாக வந்து செகண்ட் ப்ளவுஸ் தானடா? ஆமாங்கக்கா. ஃபஸ்ட்டு ப்ளவுஸ் வந்து ரேஷன் துணியில் தான் வந்து தைச்சாங்க. இது வந்து செகண்ட் ப்ளவுஸு. ப்ளவுஸ் போடுறதுக்கு கரெக்டாக இருந்தது. கரெக்டாக வீட்டில் என்ன சொன்னாங்க? மிஸ்டேக் இல்லையா? சுருக்கம் வந்துச்சு. ரெண்டாவது ப்ளவுஸில் கரெக்ட் பண்ணிட்டோம். நம்மளது வந்து மெஷர்மெண்ட்டு கிளாஸு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்ம பாடி மெஷர்மெண்ட்டு வந்துட்டு சொல்லி கொடுத்து கிளாஸ் வந்து நடத்துகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா தேர்ட் ப்ளவுஸாக வந்து இந்த பேட்ச் ஒர்க் ப்ளவுஸ் வந்து பண்ணாங்க. இதில் வந்து சின்ன சின்ன மிஸ்டேக் இருந்தது. இருந்தாலும் மூணாவது ப்ளவுஸாக வந்து இவங்க அதை கன்வெர்ட் பண்ணும்போது சூப்பராக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சின்ன சின்ன மிஸ்டேக், அந்த லேஸ் வந்து அடித்ததில் வந்து கொஞ்சம் சின்னதாக மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் வந்து நீங்கள் ஆல்ரெடி இந்த மாதிரி தையல் கிளாஸ் போனீங்களா? இல்லைக்கா. கிளாஸ்க்கு வந்து எத்தனை நாளில் ப்ளவுஸ் தைச்சிங்க? 15 நாள்லேயே டிசைன் வந்துட்டோம். ரெண்டாவது டிசைனுக்கு வந்துட்டோம். இந்த ப்ளவுஸ் வந்து செம்மையாக சூப்பராக பண்ணியிருந்தாங்க. இங்கே பாருங்கள். இது வந்து 4வது ப்ளவுஸ்ன்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு. என்ன ஒரு ஆச்சரியமான விஷயம் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம கிளாஸில் வந்து ஒரு ஸ்பெஷலான விஷயம் வந்து 1 மாதத்துலேயே அவங்க டைலர் ஆகிடுவாங்க. கஸ்டமர் ப்ளவுஸ் எடுத்து தைச்சிருக்கேங்க. ஆமாம், 2 கஸ்டமர். இங்கே பாருங்கள். இந்த ப்ளவுஸ் வந்து இந்த கலர் தைக்கும் போதே எனக்கு வந்து அவ்வளோ ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா அந்த சாரியுக்கும் இந்த ப்ளவுஸ் கலருக்கும் அவ்வளோ செம்மையாக இருந்தது. அதுவும் அவங்க வேர் பண்ணிட்டு வந்தாங்க, செம்மையாக இருந்தது. அப்புறம் வந்து நம்ம கிளாஸ் வந்துட்டு 1 மாதம் ஃபஸ்ட்டு ஃபீஸ் கொடுத்து ஜாயின் பண்ணி அந்த ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் 2வது மாதம் ஃபீஸ் கொடுக்கும்போதெல்லாம் கஸ்டமர் ப்ளவுஸை தைச்சிட்டாங்க. அப்படி தானே? டைலர் ஆகிட்டாங்க பிரியா வந்து. ஓகே, இது என்னடா இது? இது வந்து உங்களுக்காக நாங்கள் தைச்சது. நீங்கள் போட்டு இதில் ஏதாவது கரெக்ஷன் கண்டுபிடிக்கணும். ஆமாம், இது வந்து என்னென்னா எல்லாருக்குமே வந்து ஃபஸ்ட்டு ப்ளவுஸ் வந்து நம்மளோட தைக்க வராங்க அப்படின்னா ஒரு 4 ப்ளவுஸ் வரைக்கும் அவங்களுக்கு தைச்சிப்பாங்க. 5வது ப்ளவுஸு 6வது ப்ளவுஸ் வந்து எந்த ஒரு குறையும் இல்லாமல் நான் வந்து தைக்கிறேன்க்கா, எனக்கு எந்த டவுட்டும் இல்லைன்னு என்றைக்கு அவங்க சொல்கிறாங்களோ, அது வந்து மேக்ஸிமம் ஒரு 4-5 ப்ளவுஸில் வந்து எனக்கு குறையும் இல்லை, எனக்கு வந்து நான் சின்ன சின்ன டவுட்டு கூட எனக்கு இல்லைக்கா, நான் டைலர் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது ஒரு மெட்டீரியல் நானாக வந்து எடுத்துன்னு வந்து கொடுத்து எனக்கு ஒரு ப்ளவுஸ் தைச்சி கொடுங்க அப்படின்வேன். ஏன்னா என்ன தான் வந்து அவங்க ஒரு ப்ளவுஸ் வந்து அவங்க தைச்சி அவங்க போட்டாலுமே நான் எனக்கு ஒரு ப்ளவுஸ் தைச்சி எனக்கு ஒரு சுடிதாரோ ப்ளவுஸோ அவங்க கையில் நான் தைச்சி போடும்போது அவங்க சின்ன சின்னதாக எதாவது மிஸ்டேக் பண்ணுறாங்களா, எல்லாம் கரெக்டாக தைக்கிறாங்களா, மெஷர்மெண்ட் எல்லாமே வந்து சூப்பராக பண்ணுறாங்களா. ஆனால் அந்த ட்ரெஸ்ஸை நான் போட்டு பார்க்கும்போது எனக்கு இன்னும் சின்ன சின்ன தப்பு எதனா பண்ணியிருந்தாங்கன்னா எனக்கு அதை நான் ஈஸியாக கண்டுபிடிச்சிடும் இல்லையா. அதனால் ஒரு ப்ளவுஸ் வந்து என்னோடய ஸ்டூடெண்ட்டு எனக்காக நான் வந்து ரெடி பண்ண சொல்வேன். அந்த மாதிரி இந்த கலர் தானே நீங்கள்? அவங்க 2 பிரியா வந்து நம்ம கிளாஸுக்கு வந்திருக்காங்க. 2 பிரியா வந்து 2மே டீப் ஃப்ரெண்டு. ஒருத்தவங்க வந்து நேவி ப்ளூ எடுத்திருக்காங்க, இன்னொருத்தவங்க வந்து ஸ்கை ப்ளூ கலர் எடுத்திருக்காங்க. இந்த பிரியா வந்து இப்போ வெளியில் கிளம்பிட்டாங்க, டைம் ஆச்சுன்னு சொல்லிட்டு. இந்த 2 ப்ளவுஸுமே நாளைக்கு வந்து நான் போட்டுன்னு வந்து அவங்கள்ட்ட வந்து காட்டணும் மீன்ஸ் அதை சொல்லணும். இது நல்லா இருக்குது, இது நல்லா இல்லை, இங்கே நீங்கள் தப்பு பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லணும். இதுதான். இவங்க கிளாஸுக்கு ஜாயின் பண்ணி எத்தனை மாதம் ஆகுது? இது 2வது மாதம் தான். ஃபஸ்ட்டு மாதம் முடிச்சிட்டாங்க, 2வது மாதம் ஃபீஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஒரு 1 வீக் ஆகுது 2வது மாதம் வந்து ஜாயின் பண்ணி. சூப்பராக. அடுத்தது என்ன பிளானு பிரியாவுக்கு? அடுத்தது போட் நெக்கு பேட்டர்ன் நெக் வந்து இப்போ கட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ப்ளவுஸ் எல்லாம் இருக்கட்டும், கையில் என்னது இங்கே பாருங்கள். சண்டே ஸ்டிச் பண்ணும்போது கையில் மேலே ஏறி ஊசி கீழே வந்துருச்சுக்கா. அவங்க வந்து 1 மாதத்தில் டைலர் ஆகிட்டாங்களா. சாட்டர்டே சண்டே வந்து நம்ம கிளாஸ் வந்து லீவு. அந்த கேப்பில் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம கஸ்டமர் 1-2 பக்கத்தில் இருக்கிறவங்க வந்து ட்ரெஸ்ஸு கொடுப்பாங்க. அதை தைக்கிற ஒரு ஆர்வத்தில் என்ன பண்ணிட்டாங்க, மிஷினுக்குள்ளே வந்து கையை விட்டு அந்த குழந்தைக்கு வந்து கைக்குள்ளே நீடில் வந்து மாட்டிக்கிட்டு அதை எடுத்து, நீடில் வந்து ஃபோட்டோ இருக்குல்லடா, ஹாஸ்பிட்டலில் போயிட்டு அந்த நீடில் விரலுக்குள்ளே நீடில் மாட்டிக்கிச்சு. அதை எடுத்துட்டு தையல் போட்டாங்க. என்னைக்கு இதுனா சண்டே அன்னைக்கு. நேற்று ஒரு நாள் தெரியும்னு நினைக்கிறேன். அங்கே பாருங்கள், அந்த நீடில் இவ்வளோ பெரிய நீடில் வந்து அதுக்குள்ளே கைக்குள்ளே வந்து மாட்டிக்கிச்சு.
எவ்வளோ பெயின் வந்திருக்கும். நான் உண்மையிலே நானாக இருந்தால் உண்மையிலே வந்து ஐயோ வேணாண்டா சாமி அப்படின்னு விட்டுட்டு இருப்பேன். நேற்று ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இன்றைக்கி மறுபடியும் அகைன் வந்து கிளாஸுக்கு சொல்லாமல் கொள்ளாமல் வந்திருக்காங்க. கண்டிப்பாக எனக்கு ஃபோன் பண்ணி நான் கிளாஸுக்கு வரேன்னா 2 நாள் லீவ் எடுத்துகிட்டு வாடா அப்படின்னு சொல்லியிருந்திருப்பேன். அவங்களுக்கு வந்து அந்த டைலரிங் வந்து அவ்வளோ லவ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். அப்படியாடா? ஆர்வம். சூப்பர் சூப்பர். இப்போவே டைலர் ஆயிட்டீங்க, கவலைப்படாதீங்க. கை வந்து சரியாயிடும். பார்த்து வேலை பாருங்கள், சரிங்களா? தேங்க்ஸ் அம்மா, பாய்.